அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹுமைராஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சாப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா பாயில்டு வாட்டரில் போட்டு குக் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை நல்லா வாட்டரை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயமாக சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்துட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சர் ஜாரில் போடுறதா இருந்தால் சோயா சங்க்ஸை மட்டும் வந்துட்டு மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் எடுத்துகிட்டு ஆனியன், கொரியண்டர், கறி லீஃப் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் வந்து சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மட்டன் மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் பொறுத்தவரை நம்மளோட சாய்ஸ் தான். நமக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு முட்டை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பேசன் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பைண்டிங்காக. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோருமே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதான். இதை நல்லா வந்துட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனியன்லேருந்து ரிலீஸ் ஆகுற தண்ணியே இதுக்கு போதுமானது. குட்டி குட்டி பால் சைஸாக வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான ஷேப்பில் அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு நார்மல் கட்லெட் ஷேப்பில் தான் இதை நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஒரு சைடு வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் அதிக அளவு வந்துட்டு ப்ரோட்டீன் இருக்கிறனால நீங்கள் டயட்டில் இருந்தீங்கன்னா கூட தாராளமாக எந்த ஒரு கில்ட்டினஸும் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி வீடியோவில் பார்க்கலாம், ஷேர் பண்ணிக்கோங்க.